நம்முடைய எல்லைகளிலே, ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழிலில் ஒரு மறுசீரமைப்பை கர்த்தர் உருவாக்கும்படியாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே நாம் இருந்ததான இடத்தை ஒரு புதிதாய் மாற்றி பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறதுக்கு தேவன் நம்மை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மறுசீரமைப்பில் தேவன் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். நம்மை அவருடைய கையில் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை இந்த மறுசீரமைப்புக்குரிய காரியங்களில் நம்மை ஒரு கருவியாக எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்த போகிறார். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறதான நாம் இதுவரையிலும் நம்ம பார்த்ததான, அனுபவித்து வந்ததான எல்லா காரியங்களை விட புதிய வருடத்தில் புதிய கிருபையையும் புதிய பலனையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வைத்திருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது தேவன் நன்மையாக தான் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஆனால் விரோதியானவன் ஒருத்தன் ஏதேன் தோட்டத்தில் வந்து அவங்களுக்குரியதான நன்மைகளை தீமையாக மாற்றி கர்த்தர் வைத்திருந்ததான ஒழுங்கை கெடுத்து சீர்குலைவை ஏற்படுத்தி இந்த நாள் வரையிலும் அதையே செய்து கொண்டிருக்கிறான். இதிலிருந்து விடுதலை தரும்படியாகவே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்பாக இந்த பூமியில் வந்து நமக்காக மனிதனாக பிறந்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு சென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் திரும்ப வரப்போகிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போது அவரோடு நம்மை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதான அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இதுவரையும் நாம் கடந்து வந்ததான பாதைகளிலே காணப்பட்ட எல்லா உடைப்புகளையும் எல்லா ஒழுங்கீனங்களையும் சரி செய்து நம்மை ஒரு மறுரூபமான ஒரு ரூபத்தில் நம்மை மறுரூபமாக்கி நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் மாற்றி அவரோடு வைத்துக்கொள்ளும்படியாய் நம்மை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறதான பாத்திரங்களாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த மறுசீரமைப்பு அந்த காலத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்மை ஒரு புதிய ஆயுதமாக மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நம்மள அதுதான் தேவன் இந்த நாளிலே நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது. நான் என்னை ஒரு புதிய ஆயுதமாக கர்த்தாவே நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. நீ எனக்கு தண்டாயுதமும் 51 20 21 நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். அப்போது நம்மளை இந்த நாட்களில் தேவன் ஒரு ஆயுதமாக எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு காரணம் நம்மை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில், குடும்பத்தில், சபையில் செய்ய போகிறார். முதலாவது நம்மை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவார், நம்மை கொண்டு ராஜ்யங்களை அழிக்கப் போகிறார், நம்மை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவார், அதாவது யுத்த ஸ்தலங்களில் நம்மை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவார், நம்மை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவார் சபையில், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவார், வாலிபர்களையும் வயோதிபர்களையும், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவார், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவார், இது சபைக்கு, உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவார், இது விவசாய காரியங்களுக்கு, உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவார். இது அரசாங்கத்தில் செய்ய போகிறதான காரியங்களாக இருக்கிறது. இவ்விதமாக
நாம் நம்முடைய தேவனுடைய கரத்தில் ஒரு பயங்கரமான ஆயுதமாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை அதற்காகத்தான் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய சபையை இதற்காகத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வருகிறதான வருஷத்தில் நம்முடைய சபையில், குடும்பத்தில், ஊழியத்தில், தேசத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஆனால் அதற்கு நாம் அவருடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு இந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம்மை இந்த நாட்களில் ஒரு யுத்தம் செய்யும்படியாகவே நம்மை இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார். நம் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, நம் யுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். யுத்தம் செய்கிறதான தேவன் நம்மை அவருடைய சேனைகளில் ஒரு ஆயுதமாக எடுத்து உபயோகப்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சபையையும், நம்முடைய ஊழியத்தையும் இந்த நாட்களில் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய், ஒரு பெரிய அழிவையும் ஒரு புதிய அற்புதத்தையும் செய்ய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம போய் ஜெபிக்கிற இடத்துல பிசாசுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படும், இருளுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படும். நம்ம போய் ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களில் பெருக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதற்காக தான் இந்த நாட்களில் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறதான தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு நாம் அவருடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். நாம் சாதாரண பார்வையாளர்களாக இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்த சந்ததியாய் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில், சபையில் அநேக யுத்தத்தின் காரியங்களை, யுத்தத்தின் செய்திகளை தேவன் இந்த நாட்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாம் யுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். யுத்தம் செய்ய போகிறதான நாம் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதர்களோடு அல்ல, பிசாசோடும் அவனுடைய சேனைகளோடும் இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகளோடும் பலவீனங்களோடும் நாம் இந்த நாட்களில் யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்கு நாம் அவருடைய கரத்தில் கூர்மையான, புதிதாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இந்த நாட்களில் நீங்களும் நானும் மாறும்படியாய் தேவன் விரும்புகிறார். நம் தேவன் கரத்தில் மிகவும் பயனுள்ள ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டி நம்ம எப்போதும் கூர்மையான, சுத்தமாக்கப்பட்டதான, இதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதான, இதற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டதான ஒரு ஆயுதமாய் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரதிஷ்டை என்பது தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனது நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டி சுத்தமாக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்டதான ஆயுதமாக எப்போதும் நாம் தேவ சமூகத்தில் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பரீட்சைக்கு முன்னாடி பிள்ளைங்க தங்களை பரீட்சை காலங்களுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க அந்த இன்டர்வியூக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க. நாம் இந்த நாட்களில் ஒரு யுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமானவர்களாக அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. கர்த்தர் அந்த யுத்தத்தில் நம்மையும் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய், நம் மூலமாக சாத்தானுடைய சேனையை அழிக்கும்படியாய், சீர்குலைந்திருக்கிற குடும்பங்களை சீர்படுத்தும்படியாய், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினால் அவர்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாய், உபயோகம் இல்லாத காரியங்களை உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்களாக மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நமக்கு தேவை தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த நாட்களில் தேவைப்படுகிறது. என பிரதிஷ்டை செய்யப்படாத, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்படாத, அதற்காக ஆயத்தப்படாத எந்த ஒருத்தரையுமே தேவனால் எடுத்து உபயோகப்படுத்தவே முடியாது. இப்போ தேவனால் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டை தேவை, அர்ப்பணிப்பு தேவை, ஆயத்தம் தேவை, கூர்மையை ஒரு தேவையாக இருக்கிறது. இதை தேவன் இந்த பூமியில் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்த வேண்டி இதை குறிக்கிறதாக இருக்கிறது. பிரதிஷ்டை செய்யப்படுவது என்பது இந்த உலகத்தில் இருந்தாலும் தனித்து தேவனுடைய நோக்கத்திற்காக நாம் எப்போதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
எப்போதும் நமக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கணும், நான் என் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக எனக்கு வேண்டிய கிருபைகளை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் என் மனசாட்சியில் எப்போதும் தூய்மை உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, என் சிந்தையில் அசுத்தம் இல்லாத ஒரு சிந்தை இருக்கும்படியாக, என்னுடைய சரீரத்தில் பாவங்கள் இல்லாதபடிக்கு, என் குடும்பத்தில் எல்லைகளில் பாவங்கள் அக்கிரமங்கள் காரியங்கள் இல்லாதபடிக்கு அதை எப்போதும் நம்மை விட்டு அகற்றி விட்டு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறபடியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக நாம் தேவன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தாருக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய வேற்றுமையை கர்த்தர் காண செய்யும்படியாக அந்த நாட்களிலே நம்மை எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். அதற்கு தான் நம்மை ஒரு ஆயுதமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். நம்மை ஒரு புதிய ஆயுதமாக தேவன் இந்த நாட்களில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முதலாவது நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே இந்த யுத்தத்தில் நம்ம எடுத்து உபயோகப்படுத்துவார். இல்லை என்று சொன்னால் அந்த கோலியாத்து பாருங்கள், அவன் 40 நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அந்த இஸ்ரவேல் யுத்த வீரர்கள்லாம் 40 நாட்களும் பார்த்து பயந்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே ஆயத்தத்தோடு வந்ததான அந்த சின்ன வாலிபனான அந்த தாவீது அவன் எப்போதும் ஆயத்தத்தோடு இருந்தான். அதனால் அவனால் தைரியமாக அந்த பெரிய கோலியத்தை எதிர்த்து அவனிடத்தில் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை மீட்க தேவன் தாவீதை உபயோகப்படுத்தினார். தாவீது தேவன் தான் நம்முடைய தேவன். தாவீதை உபயோகப்படுத்தினதான கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உபயோகப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிரதிஷ்டை என்பது ஏதோ ஒரே ஒரு முறையில் வாழ்க்கையில் செய்யக்கூடியதான காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கு முன்பாக வரும்போதெல்லாம் தங்களை பரிசுத்தம் செய்து கொண்டார். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரலாம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவளை பரிசுத்தப்படுத்து, அவள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவளுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாக கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறிந்து அல்லது ஊடுருவை எய்ந்து சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் துணிக்கையில் அவள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவுள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவளை பரிசுத்தப்படுத்தினான். அவள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடிய காலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவளை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியால் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்போது அவர் பரிசுத்தமானவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அசுத்தம் கூட இருக்கவே கூடாது. நம்மளை ஒரு ஆயுதமாக எடுத்து உபயோகப்படுத்தணும்னா நம்முடைய சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில், மனதில், யோசனையில் எப்போதும் பரிசுத்தத்தை கொடுத்து நம்முடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கணும், நம்முடைய ஏக்கம் அதுவாக தான் இருக்கணும். உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரிய காரியங்களில் நம்முடைய எண்ணமும் நாட்டமும் இல்லாமல் தேவன் பரிசுத்தர், என்னை அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நானும் பரிசுத்தமாக இருக்கணும். என்னை ஒரு யுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார்.
இந்த மறுசீரமைப்பில் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், சபையில் செய்யும்படியாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே நான் என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த நாட்களை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இதை குறித்து அதிகமாக தியானித்து, இதுதான் நம்முடைய எண்ணமும் ஏக்கமுமா இருக்கணும். ஏன்னா ஒரு மறுசீரமைப்பை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் நம்மை கொண்டு தான் தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமும் நோக்கமும் தேவனுடைய எண்ணத்திற்கும் நோக்கத்திற்கும் இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10-15 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரலும். இங்கே ஆசாரியர்களுக்கு தேவன் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து சொல்லுகிறார். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினார். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரனை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும்படி அதை பரிசுத்தப்படுத்தினான். அப்போது இதற்காக அடிக்கப்பட்டதான அந்த காளையினுடைய ரத்தம் அந்த பலிபீடத்தை சுத்தமாக்கினது. ஆனால் இந்த நாட்களில் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை, இரட்சிப்பை கொடுக்க இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய போராயுதம் என்பது ஆவிக்குரிய யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய போராயுதமாக இருக்கிறது. தேவனுடைய போராயுதம் நீங்களும் நானும் தான். நம்மை கொண்டு தான் இந்த யுத்தத்தில் அவர் பிசாசினுடைய ராஜ்யங்களை அழிக்கப் போகிறார். இந்த போராயுதம் என்பது தெய்வீக பலனை கொண்டதாக இருக்கிறது. தெய்வீக பலத்தினால நம்மை நிரப்புகிறார். மற்றும் அதிகாரங்களை வெளிப்படுத்தக்கூடியதான அந்த ஒரு பெரிய போராயுதமாக கர்த்தர் நம்மை நாட்களிலே உருவாக்கி இருக்கிறார். இந்த போராயுதம் என்பது தெய்வீக பலனும் மற்றும் அதிகாரங்களை வெளிப்படுத்துகிறதான ஒரு போராயுதமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிறதான இயேசுவின் நாமத்தினால, நாம் சொல்லுகிறதான அந்த இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பலனும் நமக்கு அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. இயேசுவின் இரத்தத்தை நாம் நம்பி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லைகளை இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு பெரிய ஆயுதமாக மாற்றுவார். நமக்கு வல்லமைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார், அதிகாரங்களை கொடுக்க போகிறார். இந்த வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரம்புகிறதான நாம் வருகிறதான நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு மறுசீரமைப்பை தேவன் செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. திட்டம் தெளிவுமாக தேவன் இதை எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். வருகிறதான ஆண்டுகளில், வருகிறதான வருஷத்தில் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஒரு புதிய ஆயுதமாக மாற்றி அவருடைய பலத்தினாலும் அதிகாரத்தினாலும் நம்மை நிரப்பி அவர் செயல்படும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய நாமமும் அவருடைய அதிகாரமும் நம் வாழ்க்கை மூலமாக நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, நம்முடைய சபைக்குள்ளாக, நம்முடைய தேசத்திற்குள்ளாக ஒரு சீரமைப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்போது சீர்கெட்டு சீரழிந்து போயிருக்கிறதான இந்த உலகத்தினுடைய அரசியலின் காரியங்களை கர்த்தர் சீர்படுத்தும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இதற்காக இந்த எலெக்ஷனில் யார் வந்தாலும், யார் ஜெயித்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, நாம் தேவ கரத்தில் நம்ம ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தை சுத்தமாக்க போகிறார். அரசியலில் எவ்வளோ பெரிய அதிகாரங்களிலே எவ்வளோ பெரிய அதிகாரிகள், எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவங்க எல்லாமே நாம் சொல்லுகிறதான வார்த்தைகளின்படி தான் அவங்க கேட்டு நடக்க போகிறாங்க. நம்மை வைத்து தான் அவங்க ஆளுகை செய்ய போகிறாங்களே ஒழிய நம்ம இல்லாமல் அவங்களால தனித்து அரசியல் அதிகாரங்களில் இருக்கிற யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அடுத்த 26ஆம் வருஷத்தில் நடக்கிறதான எலெக்ஷனை குறித்து இப்பயே அதிகமாக பயப்படுத்தி அந்த அரசியல் தலைவர்களை, எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் பயப்படுத்தி அநேக அந்த யூடியூப்பில் நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு விதமான பயம் வந்துடும். அப்போ அடுத்த வருஷம்
நமக்கு நமக்கு ரொம்ப பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. பிரச்சனை எப்போ வரும்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் ஆயுதமாக இல்லாத நேரத்தில், பரிசுத்தம் இல்லாதபடி நாம் இருக்கிறதான நேரத்தில் இந்த வருகிறதான காரியங்கள் நம்மை மிகவும் பயப்படுத்தி அழிவுக்கு நேராய் கொண்டு போகக்கூடியதான காரியமாக இருக்கிறது. நாம் நம்மை தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதமாக என்று அழைக்கும் பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் பிசாசின் இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளை அழித்து தேவனின் ராஜ்யத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த உபயோகப்படுத்த தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட வேண்டும். எந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதே இடத்துல தேவனுடைய ராஜ்யங்கள் கட்டப்பட போகிறது. வட இந்தியாவில் கூட தேவனுடைய ராஜ்யம் அதிகமாக விரிவடைய போகிறது 26 வருஷத்தில். அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் நம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், நம்ம அதிகாரம் தான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், மாயையான காரியங்கள். தேவன் நமக்கு செய்கிறதான காரியம் நித்தியமான நிலையான காரியங்களாக இருக்க போகிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை நம்ம இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரலும் பவுல் நமக்கு இங்கே நினைப்பூட்டுகிறார். நம் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம். ஆமாம், இதுதான் தேவன் இந்த வருகிறதான நாட்களில் நம்மை கொண்டு செய்ய இருக்கிறதான அந்த யுத்தத்தினுடைய அந்த திட்டத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவளாக இல்லாமல், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவைகளால் நாம் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகளாய் இருக்க போகிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் கொடுக்கறதான வார்த்தை. நம்ம அவருடைய கையில் ஒரு ஆயுதமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு அரசாங்கத்தையும், எந்த ஒரு ஆட்சியாளரையும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா சிறைப்பிடிக்க போகிறோம். ஆவியின் உலகத்தில் அவங்க நமக்கு விரோதமாக நம்மளை சிறைப்பிடித்து நம்மளை அடக்கி ஒடுக்கி நம்ம சர்ச்செல்லாம் இடித்து தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு பயப்படுத்தி நமக்கு எதிராக அவங்க போரிட்டு கொண்டிருந்தாலும் இந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு சீரமைப்பை கர்த்தர் செய்ய போகிறார். வருகிறதான வருஷத்தில் நம்ம எதெல்லாம் இழந்து போயிருக்கோமோ, இதுவரையும் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி ஊழியத்தில் எதெல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்காக நஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு புதிய ஆயுதமாக தேவ கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது பெருமையில்லாத ஒரு வாழ்க்கை, அர்ப்பணமான ஒரு வாழ்க்கை, சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பண ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கை, பொருளாசை இல்லாத ஒரு வாழ்க்கை ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, ஊழியங்களிலே வரும் பொழுது நிச்சயமாகவே அவர்களை நாம் சிறைப்பிடிக்க போகிறோம். இதுதான் வருகிறதான ஆண்டில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு திட்டமாக இருக்கிறது. அதனால் நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிறார். இந்த போர் கோடாரி என்பது இது மாம்சத்திற்குரிய ஒரு ஆயுதம் அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இதில் ஒரு பிரதிஷ்டை செய்த ஒருவர் தேவனின் ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். நாம் அவருடைய கையில் ஒரு ஆயுதமாக இருக்கும் பொழுது இந்த ஆயுதத்தை வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில், பரிசுத்தமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த நாட்டில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு சக்தியை, ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசி தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்பாடுகளும் ஆரம்பிக்கிறது. நம்ம தேவ காரியத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம ஒரு ஆயுதமாக இருக்கும் பொழுது நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
20-21 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். பெரிய வீட்டில் ஊழியத்தில் நிறைய ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நாமளும் அந்த ஊழியத்தில் தான் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த காரியங்கள் எல்லாத்தையும், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பதிகப்பட்டா எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க போகிறோம். இப்போது நம்ம கனத்திற்குரிய பாத்திரமா கனவீனத்துக்குரிய பாத்திரமான்றது நாம் தான் டிசைட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் சீரமைப்பு வேண்டுமா, சீரமைப்பு வேண்டாமா, இல்லைன்னா சீரழிந்து போகணுமான்றது நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தையில் இருக்கணும். அதை வைத்து தான் நம்ம இந்த நாட்களில் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். எங்கே போனாலும் நான் சீரமைப்புக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என் குடும்பத்தில் இருக்கிற சீரழிவு இந்த நாட்களிலே மாறப்போகிறது. என் சபையில் இருக்கிற குழப்பங்கள் இந்த நாட்களிலே மாறப்போகிறது. இந்த தேசத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் இந்த நாட்களிலே மாறப்போகிறது. யார் மூலமாக? என் மூலமாக. அதற்காக நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து அவருடைய வல்லமையினால் நிரம்பி அவருக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாக, அவரால் உபயோகப்படுத்தப்படுகிற ஆயுதமாக நாம் நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணித்திருக்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமாம், எவன் ஒருவன் தன்னை சுத்திகரித்து தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக தேவனுடைய வல்லமை நம்மை ஆயத்தப்படுத்த போகிறது. நம்ம யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக தேவனுடைய வல்லமை ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக தான் அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவங்க அந்த மேலறையில் வீட்டில் கூடுகும் பொழுது பெரிய வல்லமை வந்து அவர்களை நிரப்பினர். அவங்க அதுவெல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. பயந்துகிட்டு இருந்த பேதுரு திடீர்னு எழுந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி ஒரே பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான் வருகிறதான ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், ஒருவேளை சின்ன குடும்பமாக இருக்கலாம், சின்ன ஜனமாக இருக்கலாம், சிறிய சபையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்றாரு. நம்மளை பார்த்து தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். நம்ம ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம். இன்றைக்கி நம்மளை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டின்னு தான் நம்மளை கூப்பிட்றாங்க. வலிமை இல்லாத பலன் இல்லாதவங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பலம் இந்த நாட்களில் தேவ பலமாய் இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை கலக்குகிறவளாய் கர்த்தர் நம்மை நாட்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதற்காக தான் நிறைய ஊழியக்காரர்களை, நிறைய மிஷனரிகளை தேவன் இந்த நாட்களில் இணைத்து கொண்டிருக்கிறார். நம்மளோட சபையில் கூட போன வாரத்தில் 2 மிஷனரிங்க வந்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய ஊழிய பணித்தலங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மாத்திரமில்லை, தேவனுடைய நாமத்தை அறிந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிறதான இந்த கனத்திற்குரிய மிஷனரிகளை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி தேவ கரத்தில் அவர்கள் ஒரு ஆயுதமாக இருப்பார்களானால் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த அந்த ஒரு சொன்னார் இல்லைங்களா, அந்த கிங்ஸ்லி சொன்னார், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அற்புதங்கள் செய்யக்கூடியதான அதை குறித்து பேசுனா அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்களாம். ஆனால் அந்த சொல்லக்கூடியதாக அப்படிமா தடுத்து நிறுத்த வருகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வல்லமையினால் நிரப்பி அந்த எதிர்கொண்டு, ஒருவேளை செத்து போன பணத்தை கொண்டாந்து உயிரோடு எழுப்பு அப்படின்னு சொல்கிறவன், அவன் கொண்டு வரவன் செத்து போயிடுவான். ஆனால் அந்த பணம் உயிரோடு வந்துடும். இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம வருகிறதான நாட்களில் நம்முடைய தேசத்தில் நாம் சாட்சியாக கேட்க போகிறோம். அதற்கு நாம் தேவ கரத்தில் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கும் பொழுது தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற நற்காரியங்கள் என்னென்னா, ஆவிக்குரிய அதிகாரங்கள் செயல்படுவதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம தேவ கரத்தில் இந்த நாட்களில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அதிகாரங்கள் நம்மிடத்தில் செயல்பட முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் வல்லமை செயல்பட போகிறது. அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கையில் பாவம் இனி இருக்க போவது இல்லை, பலவீனம் இனி இருக்க போவதில்லை, குறைவுகள் இனி இருக்க போவதில்லை, எல்லாத்தையும் நிறைவாக மாற்றப் போகிறார்.
புதிய பலத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பப் போகிறார். அடுத்ததா நோக்கத்திலே தேவன் ஒரு தெளிவை கர்த்தர் உண்டாக்குவார். நம்ம தேவ சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்பட போகிறது. தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்பட போகிறது. இந்த பரிசுத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறதான பலன், இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களை தேவன் நிரப்புவார். தம்முடைய பலத்தினாலே நிரப்பப் போகிறார். பரிசுத்தம் இல்லாமல், பக்தி இல்லாமல் காணப்படுகிறதான இந்த நாட்களில் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் தேவன் பரிசுத்தத்தை கட்டளையிட்டு ஒரு புதிய பலனினாலே நம்மை நிரப்பப் போகிறார். அந்த பலனினாலே நம்ம எழுந்து நிறைந்து இந்த நாட்களில் இந்த கனமான ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய போகிறோம். அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் காணப்படுகிற ஒரு விளைவு என்னன்னு சொன்னால், யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர் நிறுத்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதான் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு விளைவு. இதுவரையும் நம்ம பயந்து ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இயேசுவின் நாமத்தில் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நமக்கு எதிராக ஒரு பெரிய சேனையாக இருந்தாலும் சரி, வலது புறத்தில் 1000, இடது புறத்தில் 10000 பேர் வந்தாலும் நம்மை தொட முடியாது. காரணம், நமக்குள்ளே இருக்கிறதான பலன் உன்னத பலனாக இருக்கிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி தைரியமாக தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களில் நீங்களும் நானும் சொல்லணும்னா, நம்ம ஒரு வல்லமையுள்ள, ஒரு பலமுள்ள ஒரு ஆயுதமாக கர்த்தருடைய கையில் இருக்கும் பொழுது, தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறதான இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவர்களை கூர்மையாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமாய் தேவன் நம்மை உபயோகப்படுத்த போகிறார். பிரதிஷ்டை செய்யும்படி தன்னை அர்ப்பணித்துள்ள வாழ்க்கையில் அவர்கள் தேவனின் ராஜ்யத்தை கட்டும் பணியை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களில் யாரெல்லாம் என்னை ஆயுதமாக கர்த்தாவினுடைய கையில் நான் ஒப்புக் கொடுக்குறேன், என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கன்னு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறோமோ அவங்களுடைய கையில் தான் தேவன் இந்த உன்னதமான ஊழியத்தை, இந்த பணியை தேவன் கொடுக்க போகிறார். அர்ப்பணித்துடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியை தேவன் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுக்காக அர்ப்பணிப்பது என்பது நம்முடைய சுயமகிமையை சார்ந்து இருக்கிறது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படியாக நம் தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் அர்ப்பணிக்க போகிறோம். மத்திய 6:10 பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இவ்விதமாக தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த பூமியில் பரிசுத்தாவியின் வல்லமையின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்கு தானியேல், எஸ்தர், தெபோரால் போன்ற மனிதர்கள் மூலமாக எவ்விதமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ அதை போலவே நம்மையும் இந்த நாட்களில் தேவன் மாற்றப் போகிறார். அதற்கு நாம் தேவனுடைய கையில் ஒரு பலமுள்ள ஒரு ஆயுதமாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எல்லா விதமான அநியாயங்களையும், அக்கிரமத்தின் காரியங்களையும், பாவ காரியங்களையும், விக்கிரக ஆராதனைகளையும் அழிக்கும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும்படியாகவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படுவதற்காக, அர்ப்பணிப்பதற்காக அதுக்கு சும்மா சாதாரணமாக கிடைச்சிடாது. இதுக்கு நம்ம விலைக்கரையம் கொடுத்தே ஆகணும். பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவும் அர்ப்பணிப்பதற்காகவும் நாம் என்ன பண்ணணும்னா ஒரு விலைக்கரையம் செலுத்தணும். இலவசமாக இதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு என்ன வேணும்? பாவம் இல்லாத வாழ்க்கை, சுயத்திற்கு மரித்து போன வாழ்க்கை, உலகத்தின் ஆசைகளுக்கும் ஆசாபாசத்துக்கும் விலகி இருக்க வேண்டும் என்பது தான் மிகவும் ஒரு அவசியம். இதுதான் நம்ம இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள, இந்த அர்ப்பணிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியதான முதலாவது ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லைகளில் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சுயம் முழுவதுமாக சாக வேண்டும். மரித்து போனமான ஒரு வாழ்க்கை வேணும். உலகத்தின் ஆசைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் நம்ம விலகி இருக்க வேண்டும். அதனால தான் லூக்கா 9:23-24 நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். ஆமாம், நம்ம முழுசும் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை, என்னை இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை,
என்னுடைய ஆசையோ என்னுடைய சுயமோ என்னுடைய சித்தமோ அல்ல, உங்களுடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நம்ம தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக அவர் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஏசாயா போல ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லத்தான் இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒரு பலத்த ஆயுதமாக இருக்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய உலக ஆசைகளையோ என்னுடைய சுயமோ எல்லாமே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். தேவன் ஒரு சேனையை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் எழுப்ப ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் இதற்காக அர்ப்பணிக்கிறோமோ, தேவ கரத்தில் ஒரு பலத்த ஆயுதமாக இருக்கணும்னு யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவர்களை கொண்டு தேவன் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் செய்து வைத்திருக்கிறதான எல்லா நன்மைகளையும் நம்மால் நிச்சயமாகவே பார்க்க முடியும், அதை சுதந்திரித்து கொள்ள முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதனால் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயம் முழுவதுமாக அழிந்து போக வேண்டும். சபை கட்டுறதோ குடும்பம் கட்டுறதோ அதெல்லாம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படணும். அதுதான் என்னுடைய பிரத்யேகமான எண்ணமும் ஏக்கமுமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய கரத்தில் நம்மை ஒரு வல்லமையுள்ள ஆயுதமாக எடுத்து அவர் உபயோகப்படுத்த போகிறார். இதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. தேவ கரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக நம்மை அர்ப்பணிக்க நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நான் சொன்னதான இந்த காரியங்களை, நன்மைகளை நம்முடைய கண்களினால் நம்ம பார்க்க போகிறோம். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களினாலேயே இந்த நாட்களில் இவ்விதமான ஒரு அசைவை தேவன் நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு, நம்முடைய சபையை கொண்டு, நம்முடைய சந்ததியை கொண்டு இந்த தேசத்தில் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். இதற்காக நாம் தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை பரிசுத்தமாக இருக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரயோஜனப்படுத்துகிறதாக அர்ப்பணிப்போம். நாம் நம்மை தேவனுடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக இந்த நாட்களில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். நாம் இந்த நாட்களில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, எங்களை இந்த நாட்களில் நம்முடைய கரத்தில் ஒரு ஆயுதமாக மாற்றுவீராக. என்னை உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கூர்மையான பிசாசின் இருளின் ராஜ்யங்களை கீழே விழத்தக்கக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலே உமது ராஜ்யத்தை நாங்கள் கட்ட வேண்டிய கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எரேமியா 51:20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன் என்று சொன்னீர. எங்களை கொண்டு இந்த நாட்களில் இந்த தேசத்தில் நீங்கள் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தி ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தாவை நொறுக்கி எங்களுக்கு எதிராக இருக்கிறதான மதிலை இடித்து தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் காண செய்யும்படியாய் நாங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, பிதாவே, எங்களை எல்லா விதமான அசுத்தங்களிலிருந்து விலக்கி உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 2 தீமோத்தேயு 2:21 நாங்கள் வாசித்தோம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பிதாவே, உம்முடைய கரத்தில், உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சபை உம்முடைய கனத்திற்குரிய ஒரு சபையாக, உம்முடைய கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக, உம்முடைய கனத்திற்குரிய ஒரு சந்ததியாக நீர் இந்த நாட்களிலே எங்களை மாற்றும்படியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் உமக்கு பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ரோமர் 12:1 அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியால் ஆண்டவரே, நாங்கள் இதுவரையும் செய்ததான ஆராதனைகள் எந்த விதமாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் எங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய நாங்கள் எங்களையும் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சபையும் இந்த நாட்களில் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
தேவனை எங்களுக்கு கீழ்ப்படுத்தின் ஆவியை தருவீராக. ஒவ்வொரு நாளும் உமக்கு கீழ்ப்படுத்தி நடக்க உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் இந்த நாட்களிலே நாடுகிறோம். உங்களுடைய வல்லமையினாலும் உங்களுடைய பலத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பலவீனன் கூட தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இதுவரை நாங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய பலன் எங்களுக்குள்ளாக வந்து எங்களை பலப்படுத்தி எங்களை பலவான்களாய் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீங்கள் இந்த நாட்களில் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்தமாக இருக்கும்படியாகவே தேவன் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனங்களை கர்த்தாவே தியானித்து உமக்கு முழுவதுமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பிதாவை எங்களை அசுத்தத்திலிருந்து பிரித்தெடு உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகையை நீர் எங்கள் மேல் தரும்படியாக நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 52:11 புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அசுத்தமான கிரியைகளிலிருந்து அசுத்தமான சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் பிரிந்து ஆண்டவரே உங்களிடத்தில் தொடர்ந்து வர உம்மை நோக்கி இந்த நாட்களில் பிரயாணத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாகிய நாங்கள் இந்த அசுத்தத்திலிருந்து நடுவிலிருந்து புறப்பட்டு எங்களை நாங்களே சுத்திகரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.